ஒருவருக்கு உடல்நிலை சரியாக வேண்டும், ஒரு குடும்பத்தில் குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும், இப்படி தங்களுடைய மனதில் இருக்கும் வேண்டுதல்களை அம்மனிடம் வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு தங்களுடைய வேண்டுதலை ஒரு பொம்மையாக செய்து கோவிலில் வைத்து வழிபடும் ஒரு வித்தியாசமான பாரம்பரியம் உங்களுக்கு தெரியுமா? இந்த பழமையான நம்பிக்கையும் பாரம்பரியமும் இன்றளவும் தொடரும் இடம்தான் வேற்றம்பட்டி பெரியசாமிபுரத்தில் அமைந்துள்ள துர்க்கையம்மன் ஆலயம். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியைச் சேர்ந்த வேற்றம்பட்டி பெரியசாமிபுரம் என்ற இடத்தில் இந்த துர்க்கையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு அருள்பாலிக்கும் அம்மன் சுயம்புவாக தோன்றிய அம்மன் என்று அந்த பகுதி மக்கள் நம்பிக்கையுடன் வழிபட்டு வருகின்றனர். பல தலைமுறைகளாக இந்த அம்மனை தங்களுடைய குலதெய்வம் போலவும் காவல் தெய்வமாகவும் நம்பி மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? வேண்டுதலுக்காக பொம்மை வைத்து வழிபடும் பாரம்பரியம். அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால், அம்மா எனக்கு உடல்நிலை சரியாக வேண்டும், நான் நன்றாக ஆன பிறகு உனக்கு ஒரு உருவத்தை செய்து வைத்து வழிபடுகிறேன் என்று வேண்டிக் கொள்வார்கள். அதேபோல் வேலை கிடைக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும், நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று பல்வேறு வேண்டுதல்களை அம்மனிடம் வைப்பார்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் அவர்கள் எதற்காக வேண்டிக் கொண்டார்களோ அதற்கேற்ற உருவத்தில் பொம்மையை செய்து கொண்டு வந்து அம்மனுக்கு காணிக்கையாக வைத்து வழிபடுகிறார்கள். இதில் இன்னொரு விஷயம் மிகவும் நெகிழ்ச்சியானது. கருவில் குழந்தையை சுமக்கும் ஒரு பெண்ணுக்கு வயிற்றில் இருக்கும் குழந்தையின் உடல்நிலை குறித்து ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்று தெரிய வந்தால், அம்மா என் குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும், குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்ல ஆரோக்கியத்துடன் குழந்தை பிறந்தால் உனக்கு வேண்டுதல் நிறைவேற்றி இந்த உருவத்தை செய்து வைக்கிறேன் என்று வேண்டிக் கொள்வார்கள். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு கருவில் குழந்தை இருப்பதை போன்ற உருவத்தை செய்து கொண்டு வந்து அம்மனிடம் வைத்து வழிபடுவது இந்த பாரம்பரியத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்காகவும் இந்த வேண்டுதல் வைக்கப்படுகிறது. ஒரு மாடு அல்லது வேறு கால்நடை காணாமல் போய்விட்டது என்று வைத்துக்கொள்வோம். அம்மா, காணாமல் போன எங்கள் கால்நடை திரும்ப கிடைக்க வேண்டும், கிடைத்தால் உனக்கு இது போன்ற உருவத்தை செய்து வைத்து வழிபடுகிறோம் என்று வேண்டிக் கொள்வார்கள். அதேபோல் கால்நடைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அது குணமடைய வேண்டும் என்று அம்மனிடம் வேண்டிக் கொள்வார்கள். கால்நடை நன்றாக குணமடைந்தாலோ காணாமல் போனது மீண்டும் கிடைத்தாலோ அந்த விலங்கின் உருவத்தையே பொம்மையாக செய்து அம்மனுக்கு காணிக்கையாக வைத்து வழிபடுகிறார்கள். வித்தியாசமான வழிபாடு குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் தீபாவளியை ஒட்டி நடைபெறும் சிறப்பு நிகழ்வுடன் தொடர்புடையது. இதற்காக ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தங்களுடைய வேண்டுதல் மற்றும் பொம்மை தொடர்பான ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள். பின்னர் அந்த குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை இரவு வீட்டு வாசலில் அந்த பொம்மையை வைத்து பூஜை செய்து வழிபடுவார்கள். அதன் பிறகு பூஜை செய்யப்பட்ட அந்த உருவத்தை கோவிலுக்கு கொண்டு வந்து துர்க்கையம்மன் சன்னதியில் வைத்து வழிபடுகிறார்கள். இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் நவீனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிராமப்புறங்களில் இப்படிப்பட்ட பல வழிபாட்டு முறைகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. இதில் முக்கியமானது என்னவென்றால், இது ஒரு நாள் 2 நாள் என்று உருவான வழக்கம் இல்லை. தலைமுறையாக அந்த ஊர் மக்கள் கடைபிடித்து வரும் ஒரு பாரம்பரிய சடங்கு. ஒரு தலைமுறை செய்ததை அடுத்த தலைமுறையும் தொடர்ந்து செய்வது. அதன் மூலம் ஒரு ஊரின் நம்பிக்கையும் கலாச்சாரமும் பாரம்பரியமும் தொடர்ந்து உயிரோடு இருப்பது. இதுதான் இந்த வழிபாட்டின் தனி சிறப்பு. ஒரு வேண்டுதல், அதற்காக ஒரு நம்பிக்கை. வேண்டுதல் நிறைவேறியதும் அந்த நன்றியை மறக்காமல் அம்மனிடம் கொண்டு வந்து செலுத்தும் ஒரு வழக்கம். இதுதான் வேற்றம்பட்டி துர்க்கையம்மன் ஆலயத்தின் வித்தியாசமான பாரம்பரியம். மனிதர்களுக்காக மட்டுமல்ல, கருவில் இருக்கும் குழந்தைக்காகவும் கால்நடைகளுக்காகவும் வேண்டுதல் வைத்து வேண்டுதல் நிறைவேறியதும் உருவம் செய்து வைத்து வழிபடுவது உண்மையிலேயே இந்த ஆலயத்தின் தனித்துவமான வழிபாட்டு முறையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நம் மண்ணின் மறைந்து போகும் பாரம்பரியங்களையும் பழமையான கோவில் வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள கோவில் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் இருந்தால் கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். துர்க்கையம்மன் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி.